கர்த்தர் நல்லவர். டாபிக்ல போகலாம். அவர் மேல விசுவாசம் இல்லாததுனால, தேவன் மேல விசுவாசம் இல்லாததுனால அவர்கிட்ட ஒண்ணுமே கேட்காதவங்களும் இருக்கிறாங்க. தேவன் மேல ஏங்க ஜெபிக்க மாட்டேறீங்க, என்னங்க ஜெபிச்சு என்னங்க ஆக போகுது அப்படின்னு கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாததுனால ஆண்டவர்கிட்ட ஒன்னத்தையும் கேட்காம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. என்ன இல்லாம ஃபெய்த் இல்ல, கேட்டு பார்த்தா ஒன்றும் நடக்கல, விட்டாச்சுங்க போங்க, அப்படி இருக்கிறாங்களா? இன்னொன்னு புரிஞ்சுக்குங்க, நான் ஃபர்ஸ்ட் டைமே கேள்விப்படுறது. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அவர் மேல விசுவாசம் முத்தி போயிட்டதுனால அவர்கிட்ட ஒண்ணும் கேட்காதவங்க இருக்கிறாங்க. என்ன போயிட்டதுனால முத்தி போயிடும். கவனிச்சு பார்த்து அனுபவம் தான் நல்லாவே தெரியும். இதே பல்ல கடிச்சு நிற்போம், இதை போய் அவட்ட கேட்கவா, சே இது எப்படி செய்து தராம இருப்பாரு, இதை போய் அவட்ட கேட்டுட்டா சீமன் என்னடா மண்டே வந்துட்டு இருக்க, ஒண்ணும் நல்லவர், நீங்க நல்லவர். ரொம்ப மெச்சூர்டா இருக்கிறவங்ககிட்ட நீங்க மெசேஜை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணு அவட்டுக்கு எனக்கு ஒண்ணு கேட்டுக்கிறதே இல்லப்பா, எனக்கு அவட்ட கேட்க அவர் தந்துட்டுலாம் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிப்பாங்க. கவனிச்சு பாருங்க அதெல்லாம். எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நமக்கு விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஏறுன்னு ஏறுதோ, முத்தி போயிருதோ, வாய் திறந்து கேட்க வார்த்தை வராது. இதை செஞ்சுத்தாங்க கேட்கறது நமக்கே அசிங்கமா இருக்கும். செஞ்சு தானே போவாரா, இதை போய் அப்படி கேட்கிறேன். எவ்வளவு நல்லவர் தெரியுமா, சொன்னாதான் செய்வார். என்ன இல்லை அனுபவிச்சு பாருங்க, சொல்றதான் தெரியும். இதை போய் கேட்கிறேன். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஏன்னா பிரதர் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாரு, தேவன் மேல விசுவாசம் இல்லை போல அப்படின்னு சீல் குத்திடாதீங்க. விசுவாசம் முத்தி போச்சு போல அப்படின்னு சீல் குத்துங்க. என்ன இல்லை போல, விசுவாசம் இல்லை போல, அதான் பிரதர் ஒண்ணுமே ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படி இல்லை, ஆண்டவர் மேல விசுவாசம் முத்தி போயிடுச்சு. எனக்கு செய்யாம யாருக்குடா செய்வா, இதை தராம எப்படா போவார், என்னடா பேசுறீங்க, எப்படி அவரை போய் கேட்க, என்ன நினைப்பாரு நம்மளை போய் இப்படி கேட்டேன், இதை போய் கேட்ட சாப்பாடு தாங்க, தண்ணியை தாங்க, பணத்தை தாங்க, என்னடான்னு நினைப்பாரு நம்மள. டேய் இவ்வளவுதானடா நீயே அப்படின்னு நினைச்சிட மாட்டாரா? என்ன சொல்ல புரியுதா? ஃபெய்த், ஆண்டவர் மேல ஃபெய்த் எகிரணும். என்ன எகிரணும்? ஃபெய்த் எகிரணும். அதுக்கு தான் ஆண்டவரை பற்றி நமக்கு, ஆண்டவரை பற்றிய நாலேஜ் எகிரணும். என்ன எகிரணும்? நாலேஜ் எகிரணும். நீங்க தேவனை பற்றி எந்த அளவுக்கு அறிகிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் மேல விசுவாசம் முத்திட்டே போகும். இதுதான் அவர் காலையில வருவார், காலையில வந்து சந்திக்கிறார். எதுக்கு? அறிவை கொடுக்கிறார். எதுக்கு? விசுவாசம் முத்தி போகணும். பவுலுக்கு யாரும் சொல்லியா கொடுத்தாங்க? சொந்த குமார் என்றும் பாராமல் நமக்காக அவரையே தந்தவர். இது வரைக்கும் எல்லாரும் சொல்லி தந்தார் ஆண்டவர். அடுத்தவங்க சொல்றாரு பவுல், இது யார் சொல்லி, யார் சொல்லி கொடுத்தா பவுலுக்கு? அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் மறந்து எப்படி கேட்கிறாங்க, அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராதிருப்பது எப்படி? இது யார் சொல்லி கொடுத்தா பவுலுக்கு? நான் முத்தி போச்சு. முத்தி போனோம்னா அப்படி பேசுவாங்க. அதனால விசுவாசம் இல்லாம, ஆண்டு மேல விசுவாசம் இல்லாதனால ஜெபிக்காதவங்க இருக்கிறாங்க. ஆண்டு மேல விசுவாசம் எகிரினாலையும் அவரை கேட்காதாலும் இருக்கிறாங்க. தப்பா எடுத்துக்கூடாது. ஆமே, நீங்க பிராக்டிக்கலா பாருங்க. ஒருத்தர் மேல உங்களுக்கு நம்பிக்கை அவ்வளவு முத்தி போச்சு, ஒருத்தர் மேல அவர்கிட்ட போய் ஏதாவது இதை தாங்க அப்படி கேட்க மனசு வருமா? ஏய் ஏன் இப்படி போவாரு கேட்கறது, என்ன நினைப்பாரு? சொல்றமா இல்லையா? உள்ள போகணும். ஆண்டவருக்கும் நமக்கும் அப்படி ஒரு இணைப்பு பிணைப்பு இருக்கணும். கர்த்தர் நல்லவர். பவுலுக்கு இருந்ததுனால இப்ப நான் சொல்ல முடிஞ்ச வரால, நமக்கு இல்லாதனால போட்டு தூங்கிட்டு கிடக்கிறோம். இது ஒரு பார்ட், இது ஒரு பார்வை, இது ஒரு பார்வை. அப்புறம் பவுல் ஜெபிச்சாரு, இது வருதா, விடாமல் ஜெபம் பண்ணுங்கள், நான் இப்படி வேண்டிக் கொள்கிறேன் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் இருக்குல்ல, அப்ப விசுவாசம் இல்லையா? அப்ப விசுவாசம் முத்தி போகலையா பவுலுக்கு? கர்த்தர் நல்லவர். எல்கானா அன்னாள் பெனினாள், ஞாபகம் வருதா? எல்கானாக்கு 2 மனைவி, ஒருத்தி பேரு அன்னாள், இன்னொருத்தி பேரு பெனினாள். கவனிங்க, பெனினாள் மட்டும் அண்ணானுக்கு பிரஷர் கொடுத்திருக்கலனா, என்ன கொடுக்கலனா? பிரஷர் கொடுத்திருக்கலனா தனக்கு ஒரு பிள்ளை வேணும்ட்டு அண்ணாள் அடம் பிடிச்சு கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. எழுதி வைங்க அதெல்லாம். பெனினாள் மட்டும் அவளுக்கு ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணாம சும்மா இருந்திருந்தானா, எல்கானாவுடைய வார்த்தையே போதுமானது. 10 பிள்ளைகளை பார்க்கணும், உனக்கு அதிகம் இல்லவா? இன்னும் சொல்ல போனா பெனினாலும் அண்ணாலும்
சகோதரிகளா இருந்திருப்பார்களே ஆனால் பெண்ணினால் பெற்ற பிள்ளைய அண்ணா அழகா கொஞ்சி வாழ்ந்து போயிட்டே இருப்பாளா இல்லையா? செஞ்சிருக்கலாம்ல. இப்ப பெண்ணினால் பிரஷர் கொடுத்ததுனாலதான் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஆண்டவர், எனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஆண்டவர்னு கேட்க ஆரம்பிச்சா. இல்லனா பெண்ணினால் பிள்ளை, என் பிள்ளை வேற, பெண்ணினால் பிள்ளை வேறையா, வா பெண்ணினால், வா பெண்ணினால், நான் குளிப்பாட்டுறேன், நீ ட்ரெஸ் போட்டு விட, என்ன எனக்கு எதுக்கு பிள்ளை வேணும், என் பிள்ளை இருக்கானே, வாழ முடியுமா வாழ முடியாதா, இவதை கேட்கணும் போய். ஏற்கனவே ஒரு பக்கம் பக்கா சப்போர்ட், கணவன் பக்கா சப்போர்ட் அண்ணனுக்கு, இன்னொரு பெண்ணினாலும் செம சப்போர்ட்டா இருந்தானா அண்ணாளுக்கு என்னதுக்கு பிள்ளை? இதைத்தான் இந்த பிகைன் ஸ்கிரீன் என்னன்னு பார்க்க சொல்றேன். அண்ணாளுக்கு என்னத்துக்கு பிள்ளை வேணும், அவையே கேட்க போறா போய் பிள்ளை வேணும் பிள்ளை வேணுட்டு. மேபி பெண்ணினாளுக்கு பிள்ளை பிறக்கிற முன்னாடி கேட்டுக்கலாம், பிள்ளை கொடுங்காண்டவரே எவ்வளோ நாள் அப்படி மாதிரியா இருக்குது கேட்டுக்கலாம். பெத்த பிறகு பெண்ணினாலும் அண்ணாலும் ஒற்றுமையா ஒண்ணு போல சகோதரிகளா வாழ்ந்திருந்தா அந்த தாட்டை ஊச்சிருக்காரு. இந்த பிள்ளை வளர்த்து போறேன், பெருமையா இருக்கேன், எதுக்கணக்கு மேலே எனக்கு பிள்ளை வேணும் சொல்லியிருப்பாள்ல. ஆனா பெண்ணினால் அகன்ஸ்டா மாறினா, பெண்ணினால் பிரஷரை கொடுத்தா, பிரஷரை கொடுக்க 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 வயிற்றுல பிள்ளை பிச்சை இல்லை, திங்க மட்டும் உட்காந்துட்டா. துட்டு மட்டும் வேணும் உனக்கு, என்னத்தை வீட்டு அனுபவிக்கிற நீ, இன்னும் தகுதியே இல்லை, பொம்பளையா இருக்குது, பிள்ளையே இல்லை, பிரஷர் 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 முடியல, எனக்கு பிள்ளை விடுங்க, எனக்கு பிள்ளை விடுங்க ஆண்டவரே, என்ன ரொம்ப நாசம் பண்றா அப்படின்னு கேட்டா. அப்ப அண்ணாள் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்ட்டு கேட்க ஆரம்பிச்சதுக்கு எது காரணம்? பிரஷர். தேவன் மேல விசுவாசம் இல்லாம கேட்கல, எதனால கேட்டா? தேவன் மேல விசுவாசம் இல்லாம கேட்கல, தேவன் மேல விசுவாசம் முத்தி போகலாம்னு கேட்கலாவா, எதனால கேட்டாவா? பிரஷர். இதான் அந்த கேள்விக்கான பதில். பிரஷர், வாஞ்சை, தேவை, சீரியஸ்னஸ், இதனால கேட்கிறான். பவுலுக்கு அவ்வளவு வாஞ்ச, சபை மேல அவ்வளவு வாஞ்ச, பிரகாசம் உள்ள கண்களை உங்களுக்கு கொடுக்கணும் நான் வேண்டிக் கொள்கிறேன். கற்ப வேதனை, பிரஷர். பவுல் பண்ண பேர் எல்லாமே பிரஷர். அடக்க முடியல, பொறுக்க முடியல, சகிக்க முடியல, தாங்கிக்க முடியல, பிரஷர். ஆமே. சரி, இது அண்ணாள் தனக்கு பிள்ளை வேணும் வேணும்ட்டு அடம்பிடிச்சு கேட்டதுக்கு முதல் காரணம். ரெண்டாவது, பெண்ணினால் மட்டும் ஹெவியா பிரஷர் கொடுக்காம இருந்திருப்பானா பிள்ளைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு அண்ணாள் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. ஹெவி பிரஷர், ஐயோ பிள்ளையை கொடுங்க, அந்த பிள்ளை எனக்கு கூட வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க, இந்த மலடி பட்டத்தை தூக்கினா போதும், எனக்கு ஒரே வார்த்தையை எவ்வளவு நாள் என்ன சொல்லி பண்ணுவான், தாங்க முடியல, தூங்க முடியல, அழுகையா வருது, மல்டி மல்டிங்கிறாங்க, சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, முடியல, எனக்கு பிள்ளைய கூட எனக்கு வேணாம், நீங்க வச்சுக்கோங்க, நான் கூட கொடுத்துட்றேன், வேண்டாம், நான் மல்டி இல்லைன்னு சொன்னா போதும், என்னை பெண்ணினால் மல்டி இல்லைன்னு சொல்லணும், அது இருந்தா போதும். முதல்ல பிள்ளை வேணும் கேட்டவா எனக்கு இப்ப பிள்ளை கொடுங்க, ஆனால் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு என்ன காரணம்? ஹெவி பிரஷர். டார்ச்சர்னா டார்ச்சர், பெண்ணினால் பிள்ளை வளருது, ஆனா டார்ச்சர் பக்கம் இந்த பக்கம் வளருது அண்ணாளுக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? சாமுவேலை பிறந்து ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டான். அண்ணாளுடைய பிரேயர்ல 2 பார்ட் இருக்கு. முதல்ல பிள்ளை வேணும்னு கேட்டது ஒரு பார்ட், இப்ப பிள்ளை வேணும் ஆனா எனக்கு வேண்டாம், உங்களுக்கு நாங்க என்னைய பட்டத்தை நீக்கிருங்க, மல்டி பட்டம் நீக்கிருங்க அப்படிங்கிறவ. புரியுதுங்களா? அப்ப புரிஞ்சுங்க, அண்ணாளின் பிரேயர் பிரஷரினுடைய வெளிப்பாடு, பிரஷர்ல வெளிப்பட்டுச்சு, பிரஷரினுடைய ஒரு அறுவடை தான் அது, பிரஷரினுடைய ஒரு தாக்கம் தான் அது. அண்ணால மாதிரி பிரேயர் பண்ணணும், பிரஷர் இருந்தா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பிரஷர் இருக்கா பண்ணுங்க, பண்ணித்தான் ஆவி, பிரஷரை தடுக்க எவனாலும் முடியாது. ஆமேன். ஆண்டவர் என்னதான் நம்மளை பார்த்துக்குவாருங்கிற பெய்த்து சும்மா ஏகிரி பிச்சுட்டு அடிச்சாலும் பிரஷருக்கு முன்னால அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸ்பீக்கிங் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், பிரஷருக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. அந்த பெய்த்து சும்மா பொத்துட்டா பேசும், காப்பாத்து வலிக்குது உடனே. விசுவாசம் இல்லாமையும் கேட்கல, விசுவாசம் முத்தி போகாமையும் கேட்கல, இங்க பிரஷர். ஆமேன். இல்ல பிரேயர் அப்படின்னா பிரஷருங்கிற அந்த மைண்ட் உள்ளுக்குள்ள உடனே வந்துடணும். பிரஷருக்கு முன்னாடி பெய்த்து முத்தி போனது கூட நிக்க முடியாது. தாவீது அவ்வளவு விசுவாசிப்பான் தேவனை, ஆனா பிரேயரை பாருங்க, மௌனமாயிராதே, தாமிதியாதே, சத்துருக்கை உங்க விடாதே, வாரும். பிரஷர். நம்ம பிரேயரை பிரேயர் பார்த்துட்டோம் பைபிள்ல, அதுக்கு பின்னால அதனுடைய ரூட் விளைவு, அதனுடைய மூல காரணத்தை நம்ம விட்டுட்டோம். பிரஷர் அதை விட்டுட்டோம். அதனாலதான் இன்னைக்கு பிரேயர் சடங்கு மாதிரி போயிடுச்சு, சடங்கு சம்பிரதாயம் போயிடுச்சு. ஒருத்தர் சாப்பாடு கூட வேணாம்னு தள்ளி வச்சுட்டு ப்ரேயர் பண்றானா என்னமான பிரஷர் போய் வச்சு பாருங்க, என்ன பிரஷர் அவங்களுக்கு இருந்திருக்கும். சாப்பிடாங்கடா, 3 நாள் அள்ளும் போது சாப்பிடாங்கடா, நான் போய் நிக்கிறேன்டா,
எஸ்தர் ராஜாத்தி. என்ன ப்ரெஷர் அது? pressure. இடைவிடாமல் பண்ணணுமா? இடைவிடாத ப்ரெஷர்ல இருக்கணும். உங்களுக்கு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணுமா? ப்ரெஷர் பிச்சுட்டு இருக்கணும். இடைவிடாம இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதெல்லாம் அண்ணால் மாதிரி ப்ரெஷர்ல மாட்டினவங்களுக்கே சாத்தியம். எல்லாருக்கும் சாத்தியமே இல்லை. சும்மா அந்த தாவீது பண்ணாது இவங்க பண்ணா நீங்களும் பண்ணுங்க. சடங்கு சடங்கு. சரி, ப்ரெஷர் இல்லாதவங்க உண்மையை ஜெபிக்க மாட்டாங்க. ப்ரெஷர் இருக்கிறவங்க ஜெபிக்காம இருக்க மாட்டாங்க. நான் 15 வருஷமா அனுபவிச்ச உண்மையை சொல்றேன். ப்ரெஷர் இல்லாதவங்க பண்ற ஜெபம் உண்மை கிடையாது. ஆனா ப்ரெஷர் இருக்கிறவங்க ஜெபிக்காம இருக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றது? ப்ரெஷருக்குலாம் அணை கட்ட முடியாது, வெடிச்சிடும். முன்னாடி யாருக்கா வெடிச்சிடும். நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு அண்ணாள், யாரையும் பார்க்க மாட்டா, அவாட்டுக்க ஜெபிச்சிட்டே இருப்பா. ஏடி பார்த்தா என்ன, பார்க்காட்டா எனக்கு என்ன, எனக்கு தாங்க முடியல, நான் ரொம்ப மனக்லேசம்ல ஸ்திரி, விசனமா இருக்கிறேன், என்னால முடியல, இருதயத்தை ஆண்டவர்கிட்ட முன்னேறி ஊற்றி விட்டேன் சொல்றா பாருங்க. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா பாருங்க எப்படி இந்த வாழ்க்கை போயிருக்கும் அண்ணாளுக்கு. அண்ணாள் அந்த அளவுக்கு போய் அழுது குமுறி இருதயத்தை ஊற்றானா பின்னாடி வச்ச ப்ரெஷர் அப்படி. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால ஃபைனலா சொல்லி முடிக்கிறேன். பெனினாள் தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம். சாமுவேல் பிறந்து அந்த தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும். அதுக்கு பெனினாள் தேவன் பயன்படுத்தின பாத்திரம். நிறைய தடவை சொல்லுவாங்க நம்மகிட்ட, பிரதர் உங்களை நிராகரிச்சவங்களை, உங்களை புறக்கணிச்சவங்களை, உங்களை சிறுமப்படுத்தினவங்களை நீங்க கோவப்படாதீங்க. அவன் மேல அவங்க உங்களை கைவிட்டதுனாலதான் நீங்க இன்னைக்கு வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கீங்க சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு. அதனால ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரம் வச்சுட்டு போயிட்டே இருங்க. அதை இதில் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் இதில் கனெக்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தின எதிரிகள் வாழுங்க. நீ இப்போ மட்டும் உங்களுக்கு நிராகரிக்கலனா நீங்க அந்த கம்பெனி தான் இருப்பீங்க. நீங்க எங்க முன்னேறி போறீங்க புரியுங்களா? உங்க தேவன் உங்களுக்கு உயர தர்றதுக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட எதிரிகள் அவர். ஆமே. பிசாசு ஏன் யூஸ் பண்றாரு? பிசாசு பிள்ளை யூஸ் பண்ண மாட்டாரா? என்ன போங்க அப்படிமா, என்ன போங்க. ஆமே. ஆமேனா.